ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாவாஸ்கிரிப்டில் டேட் அப்படின்னா என்ன, அந்த டேட் ஃபார்மேட்ஸ் என்னென்ன இருக்குது, ஒரு டேட்டை வந்து நம்ம டிஸ்ப்ளே பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது, ஒரு டேட்டை வந்து நம்மளாக ஒரு இயரு மந்த்து டே எல்லாம் வச்சு நம்மளே ஒரு டேட்டை வந்து எப்படி மேக் பண்ணுறது, ஒரு டேட்லேருந்து ஒரு பர்டிகுலர் இயர் அல்லது மந்த்து டேவை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கிறது, இந்த மாதிரி ஒரு டேட்டை வச்சு என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபுல்லாக இன்றைக்கி வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ பிகினர்ஸுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல். ஸோ இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிகினர்ஸ் எல்லாம் வந்து இந்த W3 ஸ்கூல்ஸுங்கிற சைட்டில் வந்து இருக்கிற டாபிக்ஸ் எல்லாம் படிச்சிங்கனாலே நீங்கள் வந்து ரொம்ப நல்லாவே லேர்ன் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் இந்த சைட்டில் இருந்தே உங்களுக்கு அந்த டேட்ஸை பற்றி சொல்லி கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஜாவாஸ்கிரிப்டில் டேட் ஆப்ஜெக்ட் அப்படின்னா அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நம்ம டேட் அப்படின்னா ஒரு இயர் மந்த்து டே இதெல்லாம் இருக்கிறதா வந்து நம்ம ஒரு டேட்னு சொல்லுவோம் ஆக்சுவலாக. ஸோ கோடிங் வழியாக அந்த மாதிரி நம்ம ஒரு டேட்டை வந்து எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டேட்டுங்கிற ஒரு ஆப்ஜெக்டை வச்சு தான் நம்ம வந்து அதெல்லாம் பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்டில் இந்த மாதிரி நியூ டேட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு டேட் ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். ஸோ இதான் வந்து ஒரு டேட் ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கான சிம்பிளான ஒரு வே. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேட் அப்படின்னாலே டைம் ஜோன்னு ஒன்று இருக்கும். ஸோ நம்ம இந்தியா டைம் ஒன்று இருக்கும், யூஎஸ் டைம் ஒன்று இருக்கும், ஒன்று ஒரு டைமில் இருக்கும். அப்போ இந்த டேட் க்ரியேட் பண்ணால் டைம் வந்து அதில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டாக உங்கள் ப்ரௌசர் என்ன டைம் ஜோனில் இருக்கோ அந்த டைம் ஜோன் தான் உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகும். நம்ம இதை வேணும்னா ஜோன் வந்து மாற்றிக்கலாம். ஸோ அதெல்லாம் நான் வந்து பின்னாடி சொல்கிறேன். ஒரு டேட் க்ரியேட் பண்ணும்போதே டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து உங்கள் ப்ரௌசரோட டைம் ஜோன் தான் எடுத்துக்கிட்டு இப்போ நியூ டேட்னு கொடுத்தீங்கன்னா அதோட அவுட்புட் வந்து இந்த மாதிரி தான் வரும். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், டி ஈக்குவல் டு நியூ டேட்னு கொடுத்துருக்கு. ஸோ இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபுல் டேட் ஃபார்மேட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த நியூ டேட்னு போட்டிங்க அப்படின்னா. ஸோ இதான் வந்து ஜாவாஸ்கிரிப்டில் சிம்பிளாக ஒரு டேட்டை வந்து க்ரியேட் பண்ணுறது. ஸோ இந்த டேட் ஆப்ஜெக்டை வந்து க்ரியேட் பண்ணுற வே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 டைப் ஆஃப் வே இருக்குது. நம்ம சிம்பிளாக இப்போ வந்து நியூ டேட் அப்படின்னு போட்டோம். ஸோ இது ஒரு வே. அதே மாதிரியே நியூ டேட்னு போட்டுட்டு நீங்கள் கஸ்டமைஸ்டாக எனக்கு வந்து இந்த இயர், இந்த மந்த்து, இந்த டே, இந்த ஹவர்ஸு இந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் கொடுத்து க்ரியேட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக இப்படி போட்டிங்கன்னா கரண்ட் டேட் அண்ட் டைம் எட்டு வரும். இப்படி போட்டிங்க அப்படின்னா நீங்கள் என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி டேட் ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகும். ஸோ இது ஒன்று. அடுத்து மில்லி செகண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு டேட்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா மில்லி செகண்ட்ஸ்னு சொல்லி அந்த டேட்டோட மில்லி செகண்ட்ஸ் வேல்யூ ஒரு நம்பர் இருக்கும். ஸோ அதை வச்சுமே நீங்கள் வந்து ஒரு டேட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மில்லி செகண்ட்ஸ்லாம் எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுலாம் பின்னாடி சொல்கிறேன். அடுத்து 4வதாக இன்னொரு வே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேட் ஸ்ட்ரிங். ஸோ இப்போ டேட் ஸ்ட்ரிங் அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு டேட் ஸ்ட்ரிங். இந்த மாதிரி ஒரு டேட் ஸ்ட்ரிங்கை கொடுத்தும் நம்ம வந்து ஒரு டேட் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி 4 விதமாக ஒரு டேட் ஆப்ஜெக்ட் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்னது இந்த நியூ டேட், இது ஆல்ரெடி மேலே பார்த்தோம்ல. ஸோ அந்த வே. செகண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே நம்ம வந்து பேராமீட்டர் கொடுத்து க்ரியேட் பண்ணுறது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 7 நம்பர்ஸ் வச்சு க்ரியேட் பண்ணுறது. 7 நம்பர்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இயரு, மந்த்து, டே, ஹவர்ஸு, மினிட்ஸு, செகண்ட்ஸு, மில்லி செகண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்து பர்டிகுலர் நம்பரை வந்து கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2018ன்னு கொடுத்தேன் அப்படின்னா இந்த டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயர் வந்து 2018ன்னு சொல்லி செட் ஆகும். அதே மாதிரியே மந்த்து, டே இந்த மாதிரி ஒன்றும் உங்களுக்கு என்ன வேல்யூ வேணுமோ அதை வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மந்த்துன்னு பார்த்தீங்கன்னா 0லேருந்து 11 வரைக்கும் இருக்குது. ஸோ அப்போ 0ங்கிறது ஜனவரி, 11ங்கிறது டிசம்பர். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு இதுக்குமே ஒரு மீனிங் இருக்குது. ஸோ அதை வச்சு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இயர் 2018, ஆனால் மந்த்து பார்த்தீங்கன்னா 15ன்னு கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக மந்த்து வந்து 11 வரைக்கும் தான் இருக்குது. அப்போ 15ன்னு கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓவர்ஃப்ளோ ஆகி அடுத்த இயருக்கு போயிடும். அப்போ 2018, 15 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா 11 வரைக்கும் தான் டிசம்பரு, அதுக்கு அடுத்து உள்ளது வந்து 2019 போயிடும். அப்போ இதோட ஆக்சுவல் பார்த்தீங்கன்னா 2019 3ஆவது மாதம் அப்படிங்கிற மாதிரி டேட் ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகும். இப்படி கொடுத்தாலும் 2019 3ஆம் மாதம் தான் க்ரியேட் ஆகும். இதை கொடுத்தாலும் 2019 3ஆம் மாதம் தான் க்ரியேட் ஆகும். அதான் நீங்கள் கொடுக்குற நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த லிமிட்டுக்கு மேலே போச்சுன்னா ஓவர்ஃப்ளோ ஆகி அடுத்ததுக்கு போயிடும். ஸோ இதான் வந்து ஒரு நம்பர்ஸை வச்சு டேட்டா க்ரியேட் பண்ணுற விதம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து 6, 4, 3, 2 இந்த மாதிரி நம்பர்ஸையும் நம்ம கொடுத்து 6 நம்பர் மட்டும் வச்சு க்ரியேட் பண்ணுறது, 4 நம்பர் வச்சு க்ரியேட் பண்ணுறது, 3 அல்லது 2 நம்பர் வச்சு க்ரியேட் பண்ணுறதுலாம் இருக்குது. ஸோ இப்போ 6 நம்பர் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா
இயரு, மந்த்து, டே, ஹவரு, மினிட், செகண்ட். மில்லி செகண்ட்ஸ் இல்லாமையும் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். இதான் 6 நம்பர் வச்சு கிரியேட் பண்ணுறது. ஸோ அதேமாதிரி 5 நம்பர் பார்த்திங்க அப்படின்னா அந்த செகண்ட் இல்லாமல் மினிட் வரைக்கும் வச்சு நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அது மாதிரி நீங்கள் ஒன்று குறைச்சி கிரியேட் பண்ணிட்டே வரலாம். அந்த மாதிரி 4 நம்பரை வச்சு கிரியேட் பண்ணுறது, 3 வச்சு பண்ணலாம். 2னா வெறும் இயரு, மந்த்தை மட்டும் வச்சு கூட கிரியேட் பண்ணிக்க முடியும். ஆட்டோமேட்டிக்காக அந்த டே வந்து 1ன்னு சொல்லி உங்களுக்கு செட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி டேட்டை வந்து ஒரு நம்பர்ஸை நம்ம பர்டிகுலர் மந்த்து, பர்டிகுலர் இயர் வேணும்னு சொல்லி நம்மளே கொடுத்து கிரியேட் பண்ணிக்கிறவே இது. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நியூ டேட்டில் ஒரு ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறது. இந்த மாதிரி நியூ டேட்னு போட்டுட்டு ஒரு ஸ்ட்ரிங்கு இந்த மாதிரி October 13, 2014 போட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங்காக நீங்கள் வந்து இன்புட் கொடுத்தாலும் இந்த October 13, 2014 டேட் ஆப்ஜெக்ட் உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ இது ஒரு வே. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா மில்லி செகண்ட்ஸ். ஸோ மில்லி செகண்ட்ஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா என்ன படித்தீங்கன்னா, ஸோ ஒரு நம்ம சிஸ்டமில் பார்த்திங்கன்னா January 1, 1970. ஸோ இந்த டைம் வந்து ஸ்டார்டிங் டைம் நமக்கு ஆக்சுவலாக. ஸோ அப்போ இந்த இது பார்த்திங்கன்னா 0ன்னு ஆரம்பிக்கும். இதுக்கு அடுத்து போகிற ஒரு செகண்டும் ஒன்றாக கூடிகிட்டே போகும். ஸோ இது மாதிரி ஒரு மில்லி செகண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் ஒரு டேட்டுக்குமே. ஸோ இப்போ நம்ம கரண்ட் டைம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் டயத்துக்கு ஒரு மில்லி செகண்ட்ஸ் இது மாதிரி ஒரு பெரிய நம்பர் இருக்கும். அதாவது 1970லேருந்து இப்போ 2022 வரைக்கும் அந்த ஒரு மில்லி செகண்ட்ஸாக நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய நம்பர் வரும். ஸோ அதுதான் வந்து கரண்ட் மில்லி செகண்ட்ஸ் நமக்கு ஆக்சுவலாக. ஸோ அந்த மில்லி செகண்ட்ஸ் இது மாதிரி ஒரு மில்லி செகண்ட்ஸையும் நீங்கள் ஒரு இன்புட்டாக கொடுத்து டேட்டை வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் 0ன்னு கொடுத்தேன் அப்படின்னா இந்த டேட் என்னென்னா டிஃபால்ட்டாக 1970 January 1 கிரியேட் ஆகும் 0ன்னு. ஸோ இதிலே வந்து நான் ஒரு 1 hour 2 hour அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மில்லி செகண்ட்ஸை கூட்டி கொடுத்தேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி டேட் வந்து எனக்கு கிரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு மில்லி செகண்ட்ஸை வச்சும் நம்ம வந்து டேட்டை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து ஒரு டேட்டை வந்து கிரியேட் பண்ணுற ஒரு 4 வே. ஸோ அடுத்து டேட் ஃபார்மேட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ டேட் ஃபார்மேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மொத்தம் ஜாவாஸ்கிரிப்டில் 3 டைப் ஆஃப் டேட் ஃபார்மேட் இருக்குது. அதாவது ISO டேட்டுன்னு சொல்லுவாங்க, ஷார்ட் டேட்டு, லாங் டேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ISO டேட்டுங்கிறது பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டு. ஸோ இயரு, மந்த்து, டேட்டு. ஸோ இது ஒரு ISO டே ஃபார்மேட்டு. ஸோ அடுத்து ஷார்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபார்மேட்டில் இப்படி இருக்கும். இது வந்து ஷார்ட் டேட்னு சொல்லுவாங்க. லாங் டேட் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ மந்த்தை வந்து மார்ச் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணுறது. ஸோ இதை வந்து லாங் டேட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி 3 டைப் ஆஃப் ஃபார்மேட்ஸ் வந்து நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ISO டேட்டு பார்த்தீங்கன்னா 2015, 3/25 இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங்காக கொடுத்து டேட்டை கிரியேட் பண்ணிங்கன்னா இது ஒரு டேட்டா ஆப்ஜெக்டாக உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகும். இதுதான் வந்து ஐஎஸ்ஓவோட சின்டாக்ஸு. ஸோ இந்த சின்டாக்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து வேல்யூ கொடுக்கலாம். ஸோ 4Y அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஆக்சுவலாக அது வந்து இயரு, MM அப்படின்னு இருந்துச்சுன்னா மந்த்து, டிடிங்கிறது டேட்டு. ஸோ இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இதை வச்சு ஒரு டேட் வந்து கிரியேட் ஆகும். ஸோ ஐஎஸ்ஓலே பார்த்தீங்கன்னா இயரு, மந்த்து இந்த மாதிரி 2 மட்டும் வச்சு கிரியேட் பண்ணுற ஃபார்மேட் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 4Y இது வந்து இயரு, அடுத்து 2 MM போட்டிங்கன்னா இது டேட், இது மந்த்து. ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ இதில் டே வந்து ஆட்டோமேட்டிக்காக 0-1 உங்களுக்கு வந்து ஆட் ஆகிக்கும். ஸோ இது வந்து ஐஎஸ்ஓ ஃபார்மேட்டில் செகண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா 3வது ஐஎஸ்ஓவில் ஒன்லி இயர் மட்டும் வச்சு கிரியேட் பண்ணுறது. ஸோ இப்போ வந்து எனக்கு டேட் வந்து 2015 அப்படின்னு மட்டும் கொடுத்தேன் அப்படின்னா ஆக்சுவலாக இதுக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 2015 January 1. அதாவது இயரும் மந்த்து வந்து ஆட்டோமேட்டிக்காக 1வது தான் செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இதான் வந்து ஐஎஸ்ஓ ஃபார்மேட்டோட 3 டைப்பாக நம்ம வந்து கிரியேட் பண்ணுறவை. ஒன்று வந்து ஃபுல் டேட்டு கொடுத்துக்கிறது, இயர், மந்த்து, டே கொடுத்துக்கலாம். இயர், மந்த் மட்டும் கொடுக்கலாம், இல்லை இயர் மட்டும் வச்சு கூட கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி 3 வேலை கிரியேட் பண்ணலாம். ஸோ 4வது பார்த்தீங்க அப்படின்னா டேட் அண்ட் டைம். ஸோ இது வரைக்கும் பார்த்ததுலாம் டேட்டு மட்டும். இப்போ டேட் அண்ட் டைம் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஐஎஸ்ஓ ஃபார்மேட்டில் இந்த மாதிரி 4Y, MM, DD, அடுத்து T அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்கும். ஸோ இந்த Tங்கிற கேரக்டரை வச்சு தான் டேட் அண்ட் டைமை வந்து செப்பரேட் பண்ணுறது. ஸோ அப்போ இந்த மாதிரி இயரு, மந்த்து, டே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹவரு, மினிட்டு, செகண்டு. அடுத்து இந்த இசட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா டைமோட டைம் ஜோன். ஸோ நான் சொன்னல, ஸோ நம்ம இந்தியானா ஒரு ஜோன் இருக்கும், யூஎஸ்னால் வேறு ஒரு டைம் ஜோன் இருக்கும். ஸோ அந்த ஜோனை மென்ஷன் பண்ணுறது தான் இந்த இசட்டுங்கிறது. அப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக க்ரியேட் பண்ணுறது டேட் அண்ட் டைம் சொல்லுவாங்க. ஸோ ஐஎஸ்ஓலே இதுக்கு முன்னாடி பார்த்த 3மே டேட்டு, இது பார்த்தீங்கன்னா ஒரு டேட் அண்ட் டைம். அப்போ இதுக்கு இன்புட் எப்படி கொடுக்குறது பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட்டில் இயரு, மந்த்து, டே, அப்புறம் ஒரு Tங்கிற கேரக்டர் நீங்கள் போட்டுட்டு அப்புறம் ஹவரு, மினிட்ஸு, செகண்ட்ஸு கொடுத்துட்டு இசட் கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு டேட்டை வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கும் வித் டைமோட.
இந்த இசட் பார்த்தீங்க மீனிங் எப்படி என்னென்னா யூடிசி டைம் ஜோன் அப்படிங்கிற ஜோனை எடுக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் மென்ஷன் பண்ணியே கொடுக்கலாம். இந்த இடத்துக்கு வந்து இசட்டுக்கு பதிலாக இந்த மாதிரி -0660 இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இது ஒரு ஆக்சுவலாக டைம் ஜோன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 5:30 சொல்லி வரும். ஸோ அது மாதிரி ஒரு இது இருக்குது நமக்கு 0லேருந்து 12 வரைக்கும் மைனஸ்லேயும் ப்ளஸ்லேயும் இருக்கும். ஸோ நீங்கள் பர்டிகுலர் ஜோன் வேணும்னா நீங்கள் வந்து கொடுத்துக்க முடியும். ஸோ இதுதான் ஐஎஸ்ஓவில் வித் டேட் அண்ட் டைம் கிரியேட் பண்ணுறதுக்கான வே. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் டேட்ஸோட இந்த ஃபார்மேட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ எம்எம் டிடி ஒய்ஒய். ஸோ எம்எம்ங்கிறது மந்த்து, டிடிங்கிறது டே, இந்த 4ஒய்ங்கிறது இயர். ஸோ இது வந்து ஷார்ட் டேட்டுக்கு இந்த மாதிரி கிரியேட் பண்ணுவோம். ஸோ இதை கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு டேட்டா வந்து உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ அதுக்கு அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் லாங் டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லாங் டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா M இருக்கும். இந்த மாதிரி M அப்படி இருக்குன்னா மீனிங் என்னென்னா மந்த் வந்து இந்த மாதிரி கேரக்டரில் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 01, 02 இருந்துச்சு நம்பரில். ஸோ 2M போட்டிங்கன்னா அந்த மாதிரி நம்பரில் வரும். இந்த மாதிரி M போட்டிங்க அப்படின்னா மந்த் வந்து இந்த மாதிரி கொடுக்கணும் ஸ்ட்ரிங்கில். ஸோ அதோட ஸ்ட்ரிங் கேரக்டரில் கொடுக்கணும். அப்போ இந்த லாங் டேட்டுக்கு இந்த மாதிரி March 25, 2015 கொடுத்தேன் அப்படின்னா இந்த ஃபார்மேட் ஆக்சுவலாக இது கொடுத்தோம் அப்படின்னா இது March 25க்கான ஒரு டேட் ஆப்ஜெக்ட் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதான் வந்து ஒரு லாங் டேட் க்ரியேட் பண்ணுறதான வே. ஸோ அடுத்து கெட் மெத்தட்ஸ். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேட் ஆப்ஜெக்ட்லேருந்து நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் இயரை மட்டும் கெட் பண்ணணும், இல்லை பர்டிகுலர் மந்த்தை மட்டும் கெட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கெட் மெத்தட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய மெத்தட் இருக்குது. இந்த கெட் ஃபுல் இயர் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு பர்டிகுலர் டேட்லேருந்து அந்த இயரோட நம்பர் 4 நம்பர் 2022னா 2022 ரிட்டர்ன் பண்ணிடும். அதே மாதிரியே இன்றைக்கி டேட்லேருந்து எனக்கு அந்த மந்த்தை மட்டும் எடுக்கணும் அப்படின்னா அந்த மந்த்து மட்டும் எடுத்து கொடுக்கும். மந்த் மீனிங் பார்த்திங்கன்னா 0லேருந்து 11 வரைக்கும் இருக்குது. 0னா ஜனவரி, அப்படியே வந்து டிசம்பர் வரைக்கும் போகும். ஸோ கரண்ட்டாக உங்களுக்கு அந்த டேட் நீங்கள் பர்டிகுலர் டேட் எந்த டேட்டை சொல்லுங்கன்னா அந்த டேட்டோட மந்த்தை வந்து உங்களுக்கு இந்த மந்தோட நம்பரை உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். அதே மாதிரியே கெட் டேட்டுன்னு போட்டிங்கன்னா அந்த டேட்டோட டேயோட வந்து ரிட்டர்ன் பண்ணும் உங்களுக்கு. ஸோ இன்றைக்கி டே பார்த்தீங்க அப்படின்னா 22 மே, அப்போ எனக்கு 22 அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் ஆகும். ஸோ இது வந்து டே ரிட்டர்ன் பண்ணுறது. அடுத்து கெட் ஹவர்ஸ் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா இன்றைக்கியோட கரண்ட் ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகும். அதே மாதிரி கெட் மினிட்ஸு, செகண்ட்ஸு, மில்லி செகண்ட்ஸ். ஸோ இது மாதிரி பார்ட்டாக எடுத்துக்கலாம். இதில் கெட் டைம் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னாலுமே இது என்ன அப்படின்னா மில்லி செகண்ட்ஸ் இருக்குது. கெட் டைம் போட்டிங்கனாலுமே அந்த டேட்டோட மில்லி செகண்ட்ஸை உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் கெட் டே. இது வந்து கெட் டே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வீக் டேன்னு சொல்லுவாங்க. ஸோ வீக் டேனா ஒரு வாரத்துக்கு 7 நாள் இருக்குது. அப்போ 0லேருந்து 6 வரைக்கும் மீனிங் 0ங்கிறது சண்டேயில் ஆரம்பிக்கும். ஸோ இன்றைக்கி என்ன டேவோ அந்த டேக்குரியான உங்களுக்கு நம்பர் வந்து ரிட்டர்ன் ஆகும். ஸோ இன்றைக்கி ஆக்சுவலாக சண்டே, நான் இன்றைக்கி கெட் டே அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா டுடே டேட்டில் எனக்கு 0ன்னு ரிட்டர்ன் ஆகும். ஸோ அந்த வீக் டேவோட வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணுறது அந்த கெட் டே. .now அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட் டைம் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகும். ஸோ இது வந்து அந்த ECM ஸ்கிரிப்ட் 5ல் இருந்தால் இந்த .nowங்கிறது உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த மெத்தட்ஸை ஃபுல்லாத்தையுமே கீழே வந்து ஒரு எக்ஸாம்பிளோட கொடுத்துருப்பாங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா கெட் டைம் சொல்லியிருந்தேன்ல. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த டேட்லேருந்து கெட் டைம் பண்ணுறோம் அப்படின்னா கெட் டைம்னா மில்லி செகண்ட் சொல்லியிருந்தேன். அப்போ டுடே டேட்டோட மில்லி செகண்ட்ஸு இங்கே எடுத்து ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. ஸோ இது மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுமே உங்களுக்கு வந்து இப்போ இது வந்து இயர் மட்டும் எடுத்து கொடுக்கும், இது மந்த்து. ஸோ எல்லா ஃபங்க்ஷனும் டீட்டெயிலாக கீழே போட்டிருப்பாங்க. நீங்கள் ஒன்றா இந்த சைட்டில் நீங்கள் கோத்ரூ பண்ணாலே ஃபுல்லாக இப்போ நான் சொன்னது எல்லாத்தையுமே உங்களுக்கு எல்லாமே புரியும். நீங்கள் அதை படித்து பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரியே UTC டேட் மெத்தட்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ UTCனா நம்ம இப்போ ஜோன் வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சல் டைம் ஜோன். UTCங்கிறதான் வந்து ஸ்டாண்டர்டான டைம் ஜோனு. அதிலிருந்து முன்ன பின்ன தான் மற்ற ஜோன் எல்லாமே இருக்கும். ஸோ அப்போ எனக்கு UTC டைம் பேஸ் பண்ணி எனக்கு வந்து வேணும் அப்படின்னாலுமே கெட் UTC டேட் இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா UTC டேட்டு வந்து ரிட்டர்ன் பண்ணும் உங்களுக்கு. ஸோ அது மாதிரி UTC பேஸ் பண்ணி எல்லாமே டே, இயரு, அவர் எல்லாமே நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இதுவுமே ஜாவாஸ்கிரிப்டில் அவைலபிள் தான். ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தது கெட் மெத்தட்ஸு. கெட் மெத்தட்ஸ்னால் ஒரு டேட்டா ஆப்ஜெக்ட்லேருந்து ஒரு பர்டிகுலர் வேல்யூஸை வந்து கெட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜாவாஸ்கிரிப்டில் செட் மெத்தட்ஸ்.
ஸோ இந்த செட் மெத்தட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு டேட் ஆப்ஜெக்ட்டில் வந்து ஒரு பர்டிகுலர் வேல்யூவை செட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இன்றைக்கி டேட்டை நான் எடுத்துகிட்டு இன்றைக்கி டேட்லேயே எனக்கு வந்து ஹவர்ஸை மட்டும் மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி டேட்டில் எனக்கு ஹவர்ஸை செட் ஹவர்ஸை போட்டு ஹவர்ஸை மட்டும் நான் மாற்றினாலும் மாற்றிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் தான் இது. ஸோ இது மாதிரி ஒன்றுமே இப்போ செட் டேட்னா டேட்டை மட்டும் மாற்றுறதுக்கு, இயரை மாற்ற, ஹவர்ஸை மாற்ற, மில்லி செகண்ட் மாற்ற ஒன்றுக்குமே ஒரு மெத்தட்ஸ் நமக்கு வந்து இருக்குது. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நியூ டேட் அப்படின்னு போட்டிருக்கேன். நியூ டேட்னாலே டிஃபால்ட்டாக கரண்ட் டேட் கிரியேட் ஆகும். ஸோ அப்போ 2022 மே 22 தான் கிரியேட் ஆகும். அதில் நான் இயரை வந்து 2020ன்னு மாற்ற போகிறேன். அப்போ செட் ஃபுல் இயர்னு போட்டு அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே 2020ன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இயர் மட்டும் மாறும். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஆக்சுவலாக நியூ டேட்டுங்கிறது கரண்ட் டேட் உங்களுக்கு வந்திருக்கணும். இன்றைக்கி கரண்ட் டேட்டில் பார்த்தீங்கன்னா இயர் 2022. அப்போ இப்போ பிரிண்ட் ஆகிருவேன் 2020 பிரிண்ட் ஆகிருக்கும். இப்போ என்னென்னா இந்த இயரை நான் மாற்றிருக்கேன் 2020ன்ட்டு. இன்றைக்கி டேட்டை எடுத்துகிட்டு அதில் இயரை மட்டும் நான் மாற்றிருக்கேன். ஸோ இதில் நான் இயரை வந்து இப்போ 2010ன்னு மாற்றினாலுமே இங்கே மாறிடும். இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் டேட்டுக்குள்ளே இருக்கிற ஏதாச்சும் ஒரு வேல்யூவை, ஒரு மந்த்தையோ இயரையோ ஹவரையோ எதனாலும் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் இந்த செட் மெத்தட்ஸை வச்சு. ஸோ அதோட எக்ஸாம்பிள்ஸ் தான் கீழே ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க. அந்த டேட் ஆப்ஜெக்ட் டாட்டு அந்த மெத்தடு பேராமீட்டரில் நீங்கள் என்ன வேல்யூ கொடுக்கணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இயரில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனலாக 2 வேல்யூ நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மந்த்து அண்ட் டே இது ரெண்டையுமே செட் ஃபுல் இயர்லேயே வந்து ஆப்ஷனல் வேல்யூஸாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வேணும்னா இதை கொடுத்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு செட் ஆகும். அதர்வைஸ் இயர் மட்டும் செட் ஆகும். ஸோ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா மந்த்தை மட்டும் மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு மெத்தடையுமே நீங்கள் வந்து போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளாக ஒரு டேட்னா என்ன, டேட்டில் வந்து என்னென்ன ஃபார்மேட் இருக்குது, அதில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் எப்படி கெட் பண்ணுறது, எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல்லாக பார்த்தோம். ஸோ இது ஃபுல்லாகவே இந்த சைட்டோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை ஃபுல்லாக நீங்களே வந்து அந்த எக்ஸாம்பிளோட போட்டு பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நல்லா புரியும். ஸோ அதில் புரியாதவங்க கமெண்ட்ஸில் வந்து டவுட் கேளுங்க, நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.